வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரொஃபஷ்னல் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் எப்படி வந்து ஃபுல்லாக மணியை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பிகினர் சீரீஸ், ஏன்னா வந்து பிகினர்ஸ் தான் வந்து 90% இருக்காங்க, 10% தான் இந்த ப்ரொஃபஷ்னல் சீரீஸ் அப்படிங்கிறவங்களே இருக்காங்க. அதுதான் ஃபேக்ட். அதுவும் பர்டிகுலராக இன் தமிழ்நாடு அப்படின்னு சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிகினர் ஸ்டேஜஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சில விஷயமும் நான் கவர் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது. டெய்லியும் ட்ரேடு இல்லாட்டியும் பிகினர் சீரீஸில் இதுதான். ஒன்றே டெய்லி ட்ரேடு, இன்னொன்று ட்ரேடு வந்தால் அது பர்ஃபெக்டாக லாஜிக்கலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து டெய்லி ட்ரேடு அப்படிங்கிறது நான் அப்புறமா கவர் பண்ணுறேன். டெய்லி ட்ரேடுக்கு முன்னால் சிக்னல் எப்படி பார்த்து எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நான் கூகுள் மேப் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்டெப்த்தாக உள்ளே போக போக கோர், உள்ளே இருக்கிற அந்த கோர் எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிள். பார் ரிப்ளையோடு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார் ரிப்ளை போடுறேன். இப்போ பார் ரிப்ளையில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிள் எப்போ வரும் அப்படின்னா கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஒன்ஸ் கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து மாறாது. இது இங்கே தான் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஜோன் மினி சைக்கிள், மெகா சைக்கிள் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து ப்ரோ. பிகினர் என்ன பண்ணணும், இது எல்லா இந்த ஜோனில் ஒரு கேண்டில், அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே வாங்கணும். அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவுமே கிடையாது. வாங்கினா நேராக ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் சைக்கிள்னு வரும். நெக்ஸ்ட் சைக்கிள் அங்கே கொடுத்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் சைக்கிள் ரெண்டாவது தடவை வர்றது செகண்ட் டார்கெட். அவ்வளோதான், மொத்தம் ரெண்டே டார்கெட். டார்கெட் 1, டார்கெட் 2. கெட் ரெடி நெக்ஸ்ட் சைக்கிள் ஃபஸ்ட்டு, கெட் ரெடி செகண்ட் டார்கெட். அவ்வளோதான், ரெண்டே டார்கெட்டு. ஒரு ரீட்டைலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பண்ணணும். கண்டிஷன் என்னென்னா, இந்த மாதிரி பை வந்துருச்சுன்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 12 மணிக்கு வந்திருக்கு. ஓகேவா? 12 மணிக்கு வந்திருக்குன்னா இவன் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகணும். இவன் எக்ஸிக்யூட் ஆகாமல் இப்படியே கடைசி வரைக்கும் மார்க்கெட் முடியும் போது இப்படியே இருக்கிறான் அப்படின்னா இட்ஸ் அ வீக் சைன். அப்படின்னா கேப் டவுன் ஆகி கீழே போயிடும். சிம்பிள். இது ஏன், எதனால் அப்படிங்கிற லாஜிக் நான் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு மேஜிக்கை பார்த்துடலாம், சரிங்களா? பை, இந்த சிம்பிள் வந்தால் பை எக்ஸிக்யூட் ஆகணும். பை எக்ஸிக்யூட் ஆகாமல் அந்த டே முடிஞ்சால் இட்ஸ் எ கேப் டவுன். இது நான் வந்து இப்போ சொன்ன வீடியோவில் ஒரு 4 months பிஃபோரே வந்து இந்த ட்ரையாங்கிள் பற்றின இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். எப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து 245க்கு மேலே வருதோ கேப் அப் கேப் டவுன் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பழைய வீடியோவை செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார் ரிப்ளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே வாங்கணும். இந்த கேண்டிலுக்கு மேலே வாங்கணும். தட் இஸ் தி ஃபேக்ட். வேறு நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ண வேண்டாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்டெப்த்தாக டெக்னிக்கல்குள்ளே ஃபுல்லாக போனால் லாட்ஸ் ஆஃப் திங் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். சிம்பிளாக பையா, பை எங்கே பை பண்ணணும், செல்லா எங்கே செல் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த கெட் ரெடி சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ஃப்ளாக் வரும், ஒரு ரெட் ஃப்ளாக். அதை காட்டுறேன், சரிங்களா? அந்த ஃப்ளாகில் ஒரு காஷன் சைனோடு வரும். அதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிகினருக்கு. ஓகேவா? ஸோ ப்ளே பண்ணுறேன். பை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பையில் தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே பேனிக் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் எல்லாம் மாறுது. ஓகேவா? ஸோ ஜாலியாக உட்காரலாமே, எதுக்கு போய் பயந்துட்டு.
பயப்படணும்னு நினச்சா இந்த லைனுக்கு கீழே எக்ஸிட் ஆகிக்கலாம். சிம்பிள். பேசாமல் உட்காரணும். நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்துருச்சு. இங்கே தெரியுதா, கெட் ரெடி நெக்ஸ்ட்டு சைக்கிள். ஸோ இந்த கெட் ரெடி நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்துருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். சிம்பிள். கெட் ரெடி நெக்ஸ்ட்டு சைக்கிளில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு பேசாமல் நம்ம அடுத்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே வெயிட் பண்ணணுமா ஒவ்வொன்றும் அப்படின்னா அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே வந்து அலர்ட் இருக்குது. இதுதான் வந்து ட்ரேடிங் வியூ ஆகட்டும் எல்லா ஒரு இதுலேயும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த கூகுள் மேப்பில் நிறைய டிசபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு கிளாரிட்டி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நார்மலாக கூகுள் மேப் போனால் ஹோட்டல் எங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, ரோடு, பிரிட்ஜு எல்லாமே வரும். எல்லாத்தையும் டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்த்த மட்டும் காட்டும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு சிக்னலுக்கு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எப்படி டார்கெட் வைக்கிறது, ஒரு ரீட்டைலராக எப்படி ட்ரேட் பண்ணுறது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதை மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் இருக்குது. ஓகேவா, இன்டெப்த்தாக வேறு மைக்ரோ அது எல்லாமே வந்து டிசபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே ஃபைன். ஒரு ட்ரேடு முடிஞ்சுது. இப்போ அடுத்தது மார்ச், ஒரு மந்த் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு மந்த்தாக இதுவும் அதே மாதிரி இது பிகினர் சீரீஸாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு மந்த்தாக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் பார் ரிப்ளை ஃபாஸ்ட் வைக்கிறேன். ஓகே. இப்போது அடுத்ததாக வந்து ஒரு சிக்னல் வருது. இது என்னடா சிக்னல், அது பையி. அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து காஷன். என்ன காஷன் அப்படின்னா இது வந்துருச்சு அப்படின்னாலே இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கும். ஓகேவா, இது வந்துருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் என்ன ஆகலாம், வாட் இஸ் தி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்டு இது வந்த உடனேயே மார்க்கெட் அப்படியே லைட்டாக அப்படி புல் பேக் ஆகி இப்படி ஃப்ளாஷ் ஆகும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேவா, கன்ஃபர்மேஷன், அந்த கன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பிகினர் சீரீஸில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா, மீன்வைல் இப்போ நம்ம நார்மலாக எப்படி இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இது வந்துருச்சு அப்படின்னா அங்கே எப்படி நமக்கு ஒரு கேண்டில் அதே மாதிரி இங்கேயும் இது வந்து இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஒரு கேண்டில், அந்த கேண்டிலுடைய லோக்கு கீழே ஷார்ட், அவ்வளோதான், சிம்பிள். இம்மீடியட்டாக வரணும். அந்த நாள் முடியும் போது இதாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ரொம்ப சிம்பிள், இம்மீடியட்டாக வரணும். இங்கே வந்துருச்சா, இந்த கேண்டில் இங்கே வந்துருச்சு. ஸோ இம்மீடியட்டாக இங்கே வந்துருச்சு. கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் சைக்கிள். இதில் எக்ஸிட், ஒரு டார்கெட். ஓகேவா, இப்போ இது வந்து டார்கெட் நம்ம புக் பண்ணியாச்சு. நம்ம டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் ஆன் ப்ளே மோட். இதெல்லாம் வந்து சின்ன டார்கெட்டு. ஆக்சுவலி இந்த கெட் ரெடி நெக்ஸ்ட் சைக்கிள் வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே இப்படி ஒரு பிரேக் ஆகும், ஒரு கிராக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சின்ன ப்ராஃபிட்டோடு வருது, ஐயோ என்னடா சின்ன ப்ராஃபிட், அப்படி கிடையாது.
அது எப்போ சின்ன ப்ராஃபிட் வரணும், எப்போ பெரிய ப்ராஃபிட் வரணும்னு அதுக்கு இது தெரியும். ஓ, இந்த ஒரு நாள் வந்து ஒரு ரேலியே இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். இது வரப்போ பண்ணுனா போதும். ஏன்னா இது வரப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த சிக்னலுக்கு மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதுமான விஷயம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான், எல்லா மூவும் கேப்சர் பண்ணணும். எல்லா மூவ் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான இன்புட் கொடுக்கணும். இப்போ வந்து மார்ச் 5ல் இருக்கும். இந்த கெட் ரெடி நெக்ஸ்ட் சைக்கிள் வரும்போதெல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், நீங்கள் அதை பாருங்கள். பட் ஆனால் அது வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இந்த பிகினர் சீரீஸில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து பிகினர் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிகினர்ஸுக்காக. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃப்ளாக் வந்துருச்சு. ஃப்ளாக் வந்துருச்சுன்னா இதுக்கு கீழே எனக்கு ஒரு செல் கேண்டில் அந்த லோவில் நான் ஷார்ட் அடிக்கணும். ஓகே, இமீடியட்டாக வரணும். அப்படி சப்போஸ் க்ளோசிங்கில் வந்து அப்படி வரலை அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் சைன். இமீடியட் இந்த சென்ஸ் அந்த நாள் முடிகிறக்குள்ள. இப்போ நாள் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, அந்த நாள் முடிஞ்ச உடனே அந்த ஒரு மொமெண்டம் இருக்குது பாருங்கள். இந்த மொமெண்டமுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா இதுதான். இது வந்ததுக்கப்புறம் செல்லிங் வரலை அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருந்தே தீரும். ஓகேவா? நான் சிலது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ப்ரொஃபஷ்னல் டச் திடீர்னு என்னை அறியாமல் வந்துடும். ஸோ அது வந்து என்னோடய மிஸ்டேக் இல்லை. நாலேஜ் மார்க்கெட்டே பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதில். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சிக்னல் கிடையாது. இங்கெல்லாம் நீங்கள் ஷார்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா இது வந்து இம்மீடியட்டாக அந்த ஃப்ளாக் வந்து அன்னைக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஃப்ளாக் வந்து 2 நாள் ஆச்சு. ஓகேங்களா? அது மொமெண்டம் இருக்கும், பட் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ நமக்கு தேவை அந்த ஃப்ளாக் வந்து அந்த நாளே. ஸோ இன்ட்ராடே தான் நம்ம உள்ளே போகிறோம். இதில் இன்ட்ராடே உள்ளே போய் பொசிஷ்னலாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதான் இதில் ஒரு பியூட்டியே. நான் பொசிஷ்னல் வந்து பிகினர் சீரீஸில் நான் அப்புறம் கவர் பண்ணுறேன். இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. ஃப்ளாக் வந்திருக்கா? ஃப்ளாக் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த கேண்டலுக்கு கீழே ஐ வாண்ட் டு பி ஆன் அ செல் சைடு. இது பாருங்கள், பியூட்டி பாருங்கள். இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே வந்திருக்கா? மார்க்கெட் முடிஞ்சிச்சு. மார்க்கெட் முடிஞ்சதும் பியர் சினாரியோ. அதனால தான் இந்த கேப் டவுன். இது ஆக்சுவலி இன்ட்ராடேயில் வந்தது, பட் ஆனால் நெக்ஸ்ட் நாள் ஃபாலோ த்ரூ ஆனனால இது நீங்கள் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? intraday point of view. பொசிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா பொசிஷனல் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஹோல்டு பண்ணியிருக்கலாம், பட் அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இந்த கெட் ரெடி நெக்ஸ்ட் சிக்னல் அப்படிங்கிறது வந்து இந்த இடம் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சிக்னல் வந்த உடனே அது ஏரோ அங்கே வரும், நமக்கெல்லாம் இங்கேயே வரும். ஓகேவா?
ஒரு மாதத்துடைய கம்ப்ளீட் ஓகே. இப்போ நமக்கு வந்திருக்கிறது பை சிக்னல். ஓகேவா? பை சிக்னல் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இந்த இதுக்கு மேலே நமக்கு ஒரு கேண்டில், அந்த கேண்டிலுக்கு ஹைக்கு மேலே வி ஹாவ் டு பை. ஓகே, பை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? பை எக்ஸிக்யூட் ஆகி நேராக டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட்டு, செகண்ட் டார்கெட் ஹிட்டு. இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கும் செகண்ட் டார்கெட்டுக்கும் நடுவில் எங்கேயுமே பிரேக் ஆகலை பாருங்கள். ஐ மீன் அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்கள். ஃப்ளாக் சிம்பிள், செல் எக்ஸிக்யூட்டட். ஓகே, இப்போ இந்த ஃப்ளாக் செல் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா இம்மீடியட்டாக இங்கே என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள். கெட் ரெடி நெக்ஸ்ட் சைக்கிள், வாங்கின இடத்துலையே வித்துரு. ஓகே, புரியுதா? இது ஏன் வாங்கின இடத்துலையே வித்துரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்குன்னு. இப்போ இது ஆக்சுவலி இது வாங்கின இடத்துலையே வித்துரு அப்படின்னு நமக்கு இது சொல்லலை அப்படின்னா, நம்ம இந்த ட்ரேடை இது வரைக்கும் நம்ம கேரி பண்ணியிருப்போம். இது நம்ம கேரி பண்ணியிருப்போம், அடுத்த நாள் கேப் அப் ஆகிருக்கும், 100 பாயிண்ட்ஸ் கேப் அப். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது வார்னிங், கெட் ரெடி நெக்ஸ்ட் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் நம்ம இதிலேருந்து வெளியே வந்துடணும். வெளியே வர்றது தான் இதோட ஆக்சுவலி ஆஸ் பர் இந்த சிக்னல் வந்த உடனே இப்படி கெட் ரெடி வரக்கூடாது. வந்துச்சுன்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த ரீசன் தான் இதோட கேப் அப். இங்கே கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம ஷுவராக இருக்கலாம். பட் இதை தாண்டி இனி கேப் அப் கன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ரையாங்கிள் அதெல்லாம் வரும். சிம்பிள் வந்துருச்சு, நமக்கு இதுக்கு கீழே செல் வரணும். ஓகே, நமக்கு செல் வரலை. அந்த செல் வராத இண்டிகேஷன் தான் இட்ஸ் எ கேப் அப், கம்ப்ளீட் கேப் அப். ஓகே, நமக்கு இங்கே செல் வரணும், வராமல் அன்றைக்கி மேலே ட்ரேட் ஆனதுனால இட்ஸ் எ கேப் அப். எல்லாமே அலர்ட் ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஓகே ஃபைன், வந்துருச்சு. இது வந்தது இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே எக்ஸிக்யூட்டட். ஓகே, இங்கே எக்ஸிக்யூட் ஆன உடனே இட்ஸ் கிராக்கிங். கெட் ரெடி நெக்ஸ்ட் சைக்கிள். ஓகேவா, அன்றைக்கே வந்துருச்சு. கெட் ரெடி இங்கே ஆக்டிவேட் பண்ணது 8லேருந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஒரு நிமிஷம். ப்ராஃபிட் புக்கு திரும்பி ஒரு ட்ரெண்ட் சேஞ்சு. March 27 வந்துட்டோம். அகெயின் March 27 வந்துட்டோம். அகெயின் எக்ஸாக்ட் கிராஷ். பட் இது என்னென்னா கண்டினியூட்டி கிராஷ். புரியுதா? கண்டினியூட்டி கிராஷ் இப்படி தான் இருக்கும். கண்டினியூட்டி கிராஷ் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி சைனே பியரிஷ் சைன், கம்ப்ளீட்டாக பியரிஷ் சைன். நெக்ஸ்ட்டு சைக்கிள் எதுவுமே வரலை. ஸோ கண்டினியூட்டி கிராஷ். ஒரு நாள் வெயிட் பண்ணி
விடுறான் மார்க்கெட். ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் வரும். எக்ஸிட் எங்கே எக்ஸிட் பண்ணணும்? இங்கே இவன் பிரேக் பண்ணி காட்டுறான் இல்லையா, இங்கே எக்ஸிட் பண்ணணும் இந்த ட்ரேடுக்கு. ஆக்சுவலி இது வந்து கண்டினியூட்டி ட்ரேடு. இதை வந்து இன்ட்ராடேல நம்மளால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அங்கேயே முடிஞ்சிருச்சு மார்க்கெட். வெரி நெக்ஸ்ட் டே தான் வந்து கிராக் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆஸ் அ இன்ட்ராடே பிளேயர் இங்கே நமக்கு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆஸ் அ பொசிஷனல் ட்ரேடர் நம்மளால் வந்து இதை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? இங்கே எக்ஸிட் பண்ணுறது எப்படி, இது எப்படி பண்ணுறது, அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் சீரீஸ். ஓகேவா? பிகினர் சீரீஸுக்கு அது வேண்டியதில்லை. பிகினர் சீரீஸ் பார்ட் 2. மார்க்கெட் கேப் டவுன் ஆன நாள். இந்த கேப் டவுனுடைய ஆன்சர் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கொடுக்கல, அது வந்து அட்வான்ஸ் ப்ரொஃபஷ்னல் சீரீஸில் நான் கொடுக்குறேன். Jan 7லேருந்து என்ன ஆச்சு, ஏதாவது சிக்னல் வந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்ட் 2 ஃபார் பிகினர்ஸ். அதே பார் ரிப்ளை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் பை சைன். பை சைன்னா இதுக்கு மேலே நம்ம பையாக இருக்கணும். நம்ம பையாக இருந்தோம் அப்படின்னா அந்த நாள் க்ளோசிங் நெகட்டிவாக இருக்கக்கூடாது, ஐ மீன் பேராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ப்ராப்ளம். க்ளோசிங் பாசிட்டிவாக இருக்குது, ஸோ இட்ஸ் அ குட் சைன். நெக்ஸ்ட் டே கேப் அப். இது வந்து நெக்ஸ்ட் சைக்கிளில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சைக்கிள் எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் சைக்கிளில் டார்கெட் 1. க்ளோசிங்கே நெக்ஸ்ட் சைக்கிள் டாப்பில் தான் க்ளோசிங், அதனால தான் கேப் அப். பாயிண்ட்ஸாக பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2000 to 2300 பாயிண்ட்ஸ் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு நீங்கள் வெயிட் வச்சுருந்தால் செகண்ட் டார்கெட்டுக்கு வச்சுருந்தா இதை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஏப்ரல் இது எந்த டைமில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 3 o'clock, எக்ஸாக்ட் 3 o'clock. 3 o'clock ட்ரையாங்கிள் வந்தால் இட்ஸ் அ கேப் அப் கேப் டவுன் சொல்லியிருப்பேன் இல்லையா. கரெக்டாக 3 o'clock கேண்டில் க்ளோசிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பை ஆக்டிவேட்டட். ஸோ அதனால தான் வந்து இது கேப் அப். இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது, பட் பொசிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். பிகினர் சீரீஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னல் சீரீஸாக இருக்கட்டும், நான் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் மார்க்கெட் நம்ம கைக்குள்ளே இருக்கும். சிம்பிள். திரும்பி வருது, ஒரு சிக்னல் வந்திருக்கு. டைம் 2:25 இங்கே இருக்கா, 2:25 ஐ எம் கெட்டிங் எ சிக்னல். 2:25 சிக்னலுக்கு பை ஆக்டிவேட்டடா 2:25 சிக்னலுக்கு பை ஆக்டிவேட்டட். புல்ல இருக்கிறனால இட்ஸ் அ கேப் அப், அனதர் கேப் அப். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் கேப் அப் கேப் டவுனுக்கு ரீசன். இவ்வளோதான் சிம்பிள். இதே கான்செப்ட் தான் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் சைக்கிள்லேருந்து மார்க்கெட் என்டையர் திங் வந்து இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து டீகோட் பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்புங்க, இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பினீங்கன்னா தான் அடுத்தடுத்தது உங்களுக்கு நடக்கும். எப்பவுமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் சைட்லேயே இருக்காதீங்க. நம்ம எடுத்தால் கேப் டவுன் ஆயிருமோ, இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே இங்கே ஆன்சர் இருக்குது.
இன்வெஸ்ட் பண்ணால் கேப் டவுன் ஆனால் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா, பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஃபியர் அப்படிங்கிறத வந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் ஆகட்டும், நம்ம எது பண்ணினாலும் நமக்கு தடுங்களாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை டு அவாய்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.